பெற்றோர்கள்னா அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு பல கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னோட தனிப்பட்ட சுதந்திரத்துல அவங்க தலையிட்டு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி தடங்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இங்கிலாந்து கால்பந்து வீரர் டேவிட் பெக்காம் அவருடைய மூத்த மகனான புரூக்லி பெக்காம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து வெளிநாட்டுல ரொம்ப சகஜம், சாதாரணம். ஏன்னா இத்தனை வயசுக்கு மேல குழந்தைங்க வெளியில போய் தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விதிகள் அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிறதுனால அதுல ஒண்ணும் பெருசா நம்ம வந்து ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஆனா இந்தியாவுல, தமிழ்நாட்டுல, அதுவும் டெல்டா மாவட்டத்துல கடைக்கோடி கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன் வாயில இருந்து கட்டுப்பாடு, தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு வருது அப்படின்னா, இதுவரைக்கும் நாம பார்த்து பார்த்து கட்டி காவந்து பண்ணி கொண்டு வந்த அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவுல கேள்விக்குறியா நிக்குதுங்க. இதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? சோசியல் மீடியா தான். எப்ப இன்ஸ்டாகிராம் வந்துச்சோ, ஃபேஸ்புக் வந்துச்சோ, வாட்ஸ்அப் வந்துச்சோ, பசங்க அப்பவே தனியா போயிட்டாங்க. அவங்களுடைய போனை கூட நம்மளால தொட முடியல அப்படின்னு பல பெற்றோர்கள் இன்னைக்கு கதறிய வண்ணம் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ மேலை நாடுகள்ல அது ரொம்ப சாதாரணம், சகஜமானது அப்படின்னாலும், நம்ம இங்க இந்தியாவுல, அதுவும் தமிழ்நாட்டுல, அதுவும் சில கிராம பகுதிகள்ல பிறந்து, வளர்ந்து அவங்களுடைய பேர பிள்ளைகள பார்த்து பார்த்து கொண்டு வர்ற தாத்தா, பாட்டிமார்களுக்கு இது மிகப்பெரிய கவலைய குடுக்குது அப்படின்னு பல்வேறு தரப்புல இருந்து நம்மிடம் பேசும் பொழுது அவர்களுடைய எண்ண பிரதிபலிப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுங்க. இது எங்க போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. 5 மாடு ஒண்ணா ஒரு இடத்துல மேய்ஞ்சுகிட்டு இருந்திருக்கு. அவங்கள யாராவது ஒருத்தவங்கள அடிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கிட்ட நெருங்கின சிங்கத்த அவங்க 5 பேரும் சேர்ந்து துரத்தி அடிச்சுட்டாங்க. இவங்க 5 பேரும் ஒத்துமையா இருக்கிறதுனால தானே நம்மள மொத்தமா சேர்ந்து விரட்டி விட்டுட்டாங்க. இவங்கள எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சிந்திச்சு, அதுக்கப்புறம் தனித்தனியா அந்த மாடுகள பிரிச்சு ஒண்ணு ஒண்ணா அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்ற கதைய நிச்சயமா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரியான சூழல் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நாம இப்ப லைவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வுகள்லாம் எதற்கான தொடக்கம், எதற்கான முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோ காண்பிக்கிறேன் பாருங்க. You lied about WMD! A million Iraqis are dead because you lied! My friends are dead because you lied! You need to apologize! இப்ப நீங்க பார்த்த இவர் வந்து வேற யாரும் இல்லைங்க, ராணுவ அதிகாரி தான். இவர்கிட்ட மூளைச்சலவை செய்து ஒரு நாட்டுக்கு போருக்கு அனுப்பியிருக்காங்க. போயிருக்காரு, பல பேரை வந்து கொன்று குவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திரும்ப மீட்டிங்க்கு வரும்பொழுது தான் இவருக்கு உண்மை புரியுது. என்ன அப்படின்னா, என் கையாலே எத்தனை பேரை கொல்ல வச்சிட்டீங்களே, என் கூட வந்து அப்பாவி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்களே, நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து அந்த மீட்டிங்ல கத்துற அவருக்கு அன்னைக்கு எங்க போச்சு அறிவு? இந்த மாதிரியான சிந்தனையும் அறிவும் இல்லாத ஒரு ஜெனரேஷனா இன்னைக்கு மாற்றப்பட்டு வருகிறார். ஏன் மூளைக்கு எட்டுன அடிப்படை சிந்தனையை உங்க முன்னால வச்சிருக்கேன். உங்க மூளைக்கு எட்டுன அந்த அபரிவிதமான சிந்தனைகளை கமெண்ட்ல கருத்தா பதிவு பண்ணிட்டு போங்க. நன்றிங்க.